திண்டுக்கல் மற்றும் மதுரை திருமங்கலம் பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர்கள் சங்கர் மற்றும் சிவகுமார். முதலில் சங்கரிடம் பேசலாம். சங்கர், இப்போ அந்த பகுதியில் எங்கெங்கெல்லாம் மழை அதிகமாக இருக்கு, தண்ணீர் தேங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கா? அபிநயா, தற்பொழுது பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் சில தினங்களாக சுட்டரிக்கும் வெயிலானது அதிகமான காணப்பட்டதால் வெப்பச்சலனம் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பகல் நேரத்துல பாதிக்கப்பட்டிருந்தது. இதனால் பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை நிலவி வந்த நிலையில் தற்பொழுது தமிழகத்தின் சில மாவட்டங்களில் மழை மற்றும் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. ஆனால் இன்று 32 மாவட்டங்களுக்கு கனமழை மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என அறிவித்திருந்த நிலையில் இன்று திண்டுக்கல் மாவட்டத்தை சுற்றியுள்ள நத்தம், ஒட்டஞ்சத்திரம், தானார்பட்டி, கோபால்பட்டி, சின்னாலப்பட்டி, ஆத்தூர் உள்ளிட்ட திண்டுக்கல் மாவட்டம் முழுவதுமே 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. சில தினங்களாக சுட்டரித்த வெயிலின் காரணமாக வெப்பச்சலனம் சூழ்ந்த நிலை மாறி தற்பொழுது குறைந்த காற்றுடன் சூழ்நிலைக்கு நிலவி வருவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சுமார் 4:30 மணி அளவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த மழையானது 1 மணி நேரத்திற்கு மேலாக இன்னும் பெய்து வருவ காரணத்தினால் சாலைகளில் ஆங்காங்கே மழை நீரானது வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. அபிநயா, திண்டுக்கல் மாவட்டத்தில் மழை எந்த அளவிற்கு பெய்கிறது என்பது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சங்கர். தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் சிவகுமாரிடம் பேசலாம். சிவகுமார், மதுரையிலே எந்தெந்த பகுதிகளில் அதிகமான மழை இருக்கு, மழையோட தீவிரம் என்பது குறையக்கூடிய வகையில இருக்கா, இல்ல தொடரும் அப்படின்ற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கா? நிச்சயமாக அபிநயா, அதாவது மதுரை மாவட்டம் திருமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த வாரம் வெயில் வாட்டிய நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மாலை வேளையில் மிதமான மழை பெய்து வந்தது. இந்த நிலையில் இன்று காலை முதலே மேகமூட்டம் இருந்த சூழ்நிலையில் இந்த 5 மணி அளவில் திடீரென பலத்த காற்றுடன் உடைய பரவலான மழை பெய்தது. இந்த மழையானது 15 நிமிடம் வரை நீடித்தது. இதனால் பேருந்து நிலையத்தில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. தொடர்ந்து 4 நாட்களாக ஒரு மிதமான மழை பெய்து வருவதால் மானாவாரி விவசாயிகள் ஆடி வட்டத்தில் விதை விதைத்திருந்த சூழ்நிலையில் இந்த மழையானது அவர்களுக்கு பெரும் உதவியாக இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தென்மேற்கு பருவக்காற்று வீசக்கூடிய அந்த நிலையில் கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டிய நிலையில் இந்த மழையானது தற்போது திருமங்கலம் மற்றும் கரிசல்பட்டி, பாண்டியன் நகர், வடகரை, மரவங்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதி மக்களையும் குளிர்வித்திருக்கிறது. அபிநயா, மதுரை மாவட்டத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை என்பது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.